இப்போ இதில் நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுகிறப்போ பட்ஜெட் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய பல மடங்கு நிதி உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு துறையாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறையாகட்டும், இல்லை போக்குவரத்து துறை, காவல்துறை அப்படின்னு எல்லாமே, மருத்துவத்துறையிலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் அதிமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்கிற இந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க 2022-23 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ வேறுபாடு பார்க்குறீங்க? ஏதாவது உயர்ந்திருக்கா, வளர்ச்சி இருக்கா? இல்லை, சிஏஜி அறிக்கையை நான் கூட பார்த்தேங்க. அந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லிக்கிறது 2013-14 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 3960 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 2022-23 பார்க்குறப்போ இவங்க 9600 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி ஒதுக்கியிருந்தாலும் கூட அன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த காவல்துறையில் ஒரு நவீனமான மயம் காவல்துறையில் உருவாக்கப்பட்டது. காவல்துறை பணியிடங்கள் காலி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு காவல்துறைக்கு போதிய வசதிகள் செய்து தரப்பட்டது, அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டது, வாகனங்கள் உருவாக்கி தரப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில், ஸ்டாலின் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவ்வளவு பணங்கள் 9600 கோடி ரூபாய் ஒதுக்கியும் கூட அந்த காவல்துறைக்கு பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குது, வாகன வசதிகள் செய்யலை. இன்னும் இன்ஸ்பெக்டருங்க பார்க்க போனால் பைக்கில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு காவல்துறையில் இருக்குது.